எல்லா சீஷர்களும் ஒன்றாக கிறிஸ்துவிடம் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள் என்பதே ஆகும். பரிசுத்த ஆவியை பின்பற்றுங்கள் என்பதே ஆகும். வேறு எதனையும் பின்பற்ற வேண்டாம். மனுஷர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், மார்க்கங்களை பின்பற்ற வேண்டாம், போதகர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், பற்பல உபதேசங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் பின்பற்ற வேண்டியது பரிசுத்த ஆவியானவரே. வேறு எதனையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி சிஷ்யர்களில் 500 பேர் ஒன்றாக கூடி வந்த பொழுது அவர் என்ன சொன்னார் என்றதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:6 அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால் 500 பேர் அவர் கடைசியாக இந்த பூலோகத்தில் இருந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பு தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்தார். 500 பேர் அந்த நேரத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவினால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. என்ன கட்டளை? பரிசுத்த ஆவியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது அவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இப்போ இதை பற்றி யோவான் 16, 13, 15 சொல்லப்பட்டதை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நான் என்னுடைய அலுவல்கள் எல்லாவற்றையும் முடித்து நான் பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு போன பிறகு, என் பிதாவிடத்தில் நான் போன பிறகு சத்திய ஆவியாகி அவர் வருவார். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார்.